அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எப்படி உண்டாயிட்டுனா, ये शब्द कैसे हुआ? யோவான் 2 அதிகாரத்தில் जॉन 12 अधिकार में 3 வசனத்தை வாசிக்கும் போது, तीसरा वचन को जब पढ़ते समय நான் வாசித்து கொண்டிருந்தேன். मैं पढ़ ही रहा था அப்பொழுது அப்படியே இந்த செய்தி உண்டாயிற்று. और उस पढ़ते समय ये संदेश हो गया. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நாம் கேட்க போகிறோம். वही संदेश जो है आज हम सुनने वाले हैं. அதை யாராவது வாசிங்க ஒருத்தர். कोई इसको पढ़ लीजिए. யோவான் 2 அதிகாரம் 3 வசனம். ஹல்லேலூயா. हालेलुया. கானாவூர் கல்யாணம் நம்ம எல்லாரும் கேட்ட செய்தி தான். वो कानाउर का जो शादी के बारे में हम सबने सुना होगा. இயேசு இந்த பூமியில் இருந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு கல்யாண வீடு. यीशु मसीह धरती में जब थे उस समय का एक शादी का घर था. அது கானாவூரில் நடந்த கல்யாணம். वो काना जो उस गांव है उसमें ये शादी की बात है. இயேசு அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். यीशु मसीह भी उस विवाह के लिए बुलाए गए थे. அவரும் போயிருந்தாருங்க இயேசு. वे भी वहाँ गए थे. அப்போ அங்கே ரசமானது वहाँ पे जो दाखरस जो है குறைபட்டு விட்டது. वो कम हो गया था. இப்போ என்ன செய்வது? क्या करे? எல்லாரும் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ऐसे सब लोग ऐसे चिंता में थे. மீதி உள்ள ஜனங்களை எப்படி பந்தி விசாரிப்பது, बाकी के लोगों को जिनको ये ध्यान नहीं गया उनको कैसे संभालेंगे என்கிற ஒரு கலக்கம் உண்டாயிருக்கும் இல்லையா? ऐसे उनमें एक फिक्र हो गया था. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா இயேசு அங்க வந்ததுனால लेकिन यीशु मसीह वहाँ पे गए इसीलिए அந்த குறைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து उस कमियों को हमारे प्रभु यीशु मसीह ने அந்த குறைகளை அங்க நிறைவாக்கினார். उस कमियों को उसमें भी जो परिपूर्ण कर दिया था. ஹல்லேலூயா. हालेलुया. குறைகளை நிறைவாக்குகிற தேவன். कमियों को जो है उसमें भी वो परिपूर्ण करने वाले परमेश्वर. இன்றைய தலைப்பை குறைகளை நிறைவாக்குற தேவன். ये जो कमियों को जो है उसको परिपूर्ण करने वाले परमेश्वर है. ஆம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. குறைகளை தேவன் நிறைவாக்குகிற தேவனா இருக்கிறபடினால் कमियों को जो है परमेश्वर पूरा करने वाला परमेश्वर जो है, அந்த கல்யாண வீட்டில் वो जो उस विवाह के उस घर में இயேசு வராது இருந்தால், अगर यीशु मसीह वहाँ पे अगर नहीं गए होते तो அவர்கள் அவ்வளவுதான் வெட்கப்பட்டு போயிருக்க வேண்டியது. वे लोग जो है शर्मिंदा हो जाते थे. ஒன்று உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சது என்ன, एक आपको और हमको जो पता हो बात क्या है, ஒரு ரசமோ அல்லது ஒரு குழம்போ ஏதோ குறைபட்டு போகும்போது अगर विवाह के जगह पे कोई चीज कम हो जाए, நீங்கள் நானே என்ன செய்வோம் தெரியுமா? आप और हम क्या करेंगे? ஏதாவது கொஞ்சம் சூடு பண்ணி தண்ணியை கொஞ்சம் சோமாத்தி முறையை கழிச்சிடும்னு பார்ப்போம், அவ்வளவுதான். कुछ भी एडजस्टमेंट करने के लिए वो भोजन में हम एडजस्टमेंट करेंगे. ஆனா சுக கெட்டு போகும். लेकिन जो है स्वाद जो है वो खराब हो जाएगा. இதுதான் நமக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல். यही हम जानते जो है बात है. ஆனா இயேசு लेकिन हमारे प्रभु यीशु मसीह ने அந்த இடத்துல வந்ததுனால தான் उस स्थल में उपस्थित थे, इसलिए குறைகள் அங்க நிறைவாக்கப்பட்டது. जो कमियों को जो है हटाकर उसको पूरा कर दिया. ஹல்லேலூயா. हालेलुया. குறைகளை நிறைவாக்குற தேவன், कमियों को जो परिपूर्ण करने वाले परमेश्वर, அவர் குறைகளை நிறைவாக்குகிற தேவன். वो कमियों को जो है वो उसे हटा के पूरा करने वाला. அவன் இந்த வார்த்தையை நான் வாசித்துக் கொண்டிருந்த போது, ये जो मैं जब पढ़ रहा था उस समय வாசித்த நான் உணர்ந்து கொண்டது என்ன, मुझे क्या एहसास हुआ, ஆண்டவரே हे परमेश्वर, இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் மனிதர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலும் इसी प्रकार हाँ जो मनुष्य हमारी जिंदगी में भी ஏதோ ஒரு விதத்துல சூழ்நிலைகள் ஆமென் குறைவுகள் வரும்போது ऐसे किसी प्रकार से कमियों ऐसा आते समय நாங்கள் பதட்டம் அடைகிறோம், हम लोग जो है चिंतित हो जाते हैं, கலக்கம் அடைகிறோம், उसका फिक्र करते हैं, கவலை கொள்ளுகிறோம். उसके बारे में हम तो दुख हो जाते हैं. இல்ல, ऐसा नहीं है. ஆனா கர்த்தர் என்ன சொல்ல வரார்? परमेश्वर क्या कहते हैं, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. किसी बात का चिंता मत करना. நிறைவு செய்கிற கர்த்தர் நான் உங்களோடு இருக்கிறேன். जो है भरपूर करने वाला परमेश्वर मैं हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நிறைவு செய்கிறவர். परमेश्वर जो है भरपूर करने वाला. ஆமென். आमीन.
குறைகளை நிறைவாக்குற தேவன் कमियों को जो दूर करके ऐसे परिपूर्ण करने वाले என்று நான் உணர்ந்து கொண்டேன். ऐसे मैंने महसूस ஹalleluya. किया। हालेलुया। அந்த அடிப்படையில் தான் இந்த செய்தி. उसी जो बातों में जो है ये அப்ப நான் என்ன வாசித்த போது ऐसे जब पढ़ते அப்போ समय நம்முடைய வாழ்க்கையிலும் हमारी जिंदगी में भी எந்த ஒரு சூழ்நிலையானாலும் இருந்தாலும் சரி, कोई परिस्थिति भी हो, எந்த ஒரு குறைபட்ட காரியமா இருந்தாலும் சரி, कोई भी कमीपन की बातें हो, தேவனால் கூடும். परमेश्वर से जो मुमकिन है, இதைத்தான் நான் விசுவாசித்தேன். यही मैंने विश्वास किया। हालेलुया। தேவனால் நிறைவு செய்ய கூடும். परमेश्वर के द्वारा परिपूर्ण होगा। அது எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், वो क्या हालात हो, எதுவா இருக்கட்டும், कुछ भी हो, ஹalleluya. கர்த்தர் கூட இருப்பாரானால், अगर परमेश्वर हमारे साथ रहे நம் तो குறைகளை நிறைவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். हमारे कमियों को दूर करने के लिए परमेश्वर सामर्थ्य கானா है। ஒரு கல்யாணத்திலே उस काना उसकी शादी में இயேசு अங்க வந்ததனால परमेश्वर यीशु मसीह वहां पे आए, इसलिए திரும்ப அதே அதிகாரத்தை उसी अधिकार को 8ஆம் வசனத்தை और 8वें वचन को வாசிங்க பார்ப்போம். कोई पढ़ लीजिए। போதும், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள். इसे जो है अब जो भोजन को बांटने वाले उनके पास लेके जाओ। ஆச்சரியமா இருக்கு இது. बहुत ही आश्चर्य है। எல்லாருடைய மனநிலை அங்க இல்லை என்பதுதானே. सबकी जो सोच थी कि अभी कुछ नहीं है, இல்லை என்பது நிலைதான் அங்க சூழ்நிலை. ऐसा नहीं है, खत्म हो गया करके सब सोच रहे இவர் थे। என்ன அதை மோந்து கொண்டு போங்க சொல்லுதாரு. இதுக்கு அர்த்தம் என்ன? ये बोले कि इसको लेके जाओ करके, इसका मतलब क्या है? திருதிருன்னு எல்லாரும் பார்த்துருப்பாங்க. उन्होंने जो देखा होगा, தேவனுடைய காரியமே ஆச்சரியமான காரியங்கள். परमेश्वर का जो कार्य है वो आश्चर्य कार्य है। மோந்து பந்தி விசாரணை காரணத்தில் கொண்டு போய் விசாரிங்கள். इसे जो 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 विवाह का है जो है उनके पास दे दो। அப்ப நமக்கு ஒரு காரியம் தெரிய வருது. इससे एक बात समझ में क्या आता है, தேவன் அதை என்ன செய்தார்? நிரப்பிட்டார். ஹalleluya. परमेश्वर ने उसे भर दिया। அது நம்ம கண்ணுக்கு தெரியல, கோல கோல வருது. उनके नजर में नहीं आया, लेकिन जैसे जैसे वो लोग वहां से ले रहे हैं वो भर रहा है। நிரப்பி விட்டார். परमेश्वर ने उसको भर दिया। ஹalleluya. हालेलुया। அதனால தான் வேதத்துல ஒரு வசனம் உண்டு. इसलिए वचन में एक शास्त्र में वचन है, 1 கொரிந்தியர் 13:10 வசனத்தின்படி, पहला कुरिन्थियर 13:10 को पढ़िए। நிறைவானது ஆமென் வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும். जो भरपूर जो आएगा, जो कमीपन है वो दूर हो जाएगा। நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும். जब जो भरपूर जो है वो आएगा तो कमीपन जो है वो छुप जाएगा। வாசிங்க. ஆமென். நிறைவான இயேசு அந்த இடத்துக்கு வந்ததனால கல்யாண வீட்டுக்கு जो भरपूर जो प्रवेश में से वहां पे आए, इसलिए அங்க நிறைவை ஆமென் கட்டளையிட்டா. वहां पे जो है भरपूर हो गया। हालेलुया। நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். हमारी जिंदगी भी ऐसी ही है। தற்காலிக ஏதோ ஒரு காரியத்துல குறைபட்டு நம்ம இருக்கலாம். हो सकता है अभी कोई बातों में हम कमीपन हो, எதிர்பார்த்தபடி ஒன்னும் வாய்க்கலே இல்லாமல் இருக்கிறது, என்னவா இருக்க முடியும் என்று சொல்லி பல குழப்பம் நமக்குள்ள. जैसे सोचा था वैसा नहीं हुआ करके हम उसी की फिक्र करते रहेंगे। ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? लेकिन परमेश्वर क्या कहते हैं, உங்கள் குறைகளை நான் நிறைவாக்குவேன். तुम्हारे कमियों को मैं दूर करके पूरा करूंगा। உங்கள் குறைகளை நான் நிறைவாக்குவேன். तुम्हारे कमियों को मैं पूरा करूंगा। நீங்கள் பயப்படாதீர்கள். मत डरो। நீங்கள் செய்ய வேண்டியது என் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் உறுதியாய் இருங்க. बस मुझ पर विश्वास करो। நான் உங்களுக்காய் ஆமென் அற்புதம் செய்வேன். मैं तुम्हारे लिए जो है अचंबा काम करूंगा। நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை செய்வேன். जो तुमने अपेक्षा कर रहे हो वो कार्य करूंगा। ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வருது. एक बात मुझे स्मरण आ रहा है। எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. जेरेमिया 29, நீங்க எதிர்பார்த்ததே உங்களுக்கு செய்வாராம். तुम जो चाहते हैं वही कार्य करेंगे। எரேமியா 29:11ஆம் வசனத்தை வாசிங்க. 29:11 जेरेमिया। ஹalleluya. ஆமென். ஹalleluya. हालेलुया। உற்சாகமாய் கர்த்தர் அப்படியே செய்வார். परमेश्वर ऐसे ही करेंगे। இவர்கள் எல்லாம் அந்த வார்த்தை விசுவாசித்து அறிக்கை செய்கிறார்களோ, जो ये वचन को सुन के उसका बयान करते हैं, அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். उनकी जिंदगी में ऐसी होगा। ஹalleluya. हालेलुया। பயப்படக்கூடாது நாம். ஹalleluya. नहीं डरना है। கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है। கானா ஒரு கல்யாணத்தில் வீட்டில் இருந்தவர் நம்மோடு இருக்கிறார். जो काना और जो शादी में परमेश्वर था वो आज हमारे साथ भी है। ஆமென். आमीन। அவர் நிறைவு செய்வார். वो परिपूर्ण करेगा, குறைகளை நிறைவாக்குவார். कमियों को दूर करेगा। ஹalleluya. हालेलुया। இன்னொன்று ஒரு காரியத்தை வாசிப்போம். और एक बात को वचन को हम पढ़ेंगे। மத்தேயு 14ஆம் வசனம் அதிகாரத்திலே मैथ्यू 14 अधिकार में 17ஆம் வசனம் தொடங்கி வாசிங்க. जो 17 वचन को पढ़िए। मैथ्यू 14:17। மத்தேயு 14:17.
ஆ போதும். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம். ஆமென். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா அங்கே அந்த அப்பத்தை ஆமென் அந்த மீன்களையும் அப்பத்தையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். यहाँ ஹல்லேலூயா. परमेश्वर ने वो जो रोटी और मछली को मेरे पास लेके आओ. சரி அந்த 5 இருந்தது எத்தனை 5 அப்பங்களும் 2 மீன்களும் ஆமென் 5 रोटी थे और 2 मछली थे. 2 மீன்கள் இதை வச்சு 5000 பேரை எப்படி போஷிக்க முடியும்? इसको रख के 5000 लोगों का पेट कैसे भरा जा सकता है? எப்படி போஷிக்க முடியும்? कैसे हो सकता है? 5 வரைக்கே காணாத 5 ரொட்டி 5 रोटी तो 5 लोगों को भी पूरेगा नहीं. ஒவ்வொருத்துக்கும் 5 ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு 5 ரொட்டி அட்லீஸ்ட் வேணும். एक व्यक्ति को एटलीस्ट एक कम से कम 5 रोटी तो चाहिए. ஆனால் लेकिन அது எப்படி சாத்தியமாயிற்று? ये कैसे मुमकिन हुआ? ஆமென். மனுஷனால் கூடாது, जो मनुष्य से जो नहीं हो सकता है தேவனால் கூடும். परमेश्वर से मुमकिन हो. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். जो मनुष्य से नामुमकिन है परमेश्वर से मुमकिन தேவன் होगा. ஆசீர்வதித்தாரே, परमेश्वर ने आशीष किया. அவர்களுக்கு உண்டான அந்த குறைகளை தேவன் நிறைவு செய்தார். उनको जो कमियों को जो परमेश्वर ने पूरा किया. பட்டினியாய் ஒருவரை விடவில்லை, किसी को उसने नहीं छोड़ा. தேவன் அதை பெருக செய்தார். परमेश्वर ने उसको आशीष किया. குறைஞ்சபட்சம் कम से कम 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20 वचन को சாப்பிட்டு போதும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. हालेलुया. சாப்பிட்டது எத்தனை பேர்? 5000 பேர். 5000 लोगों ने भोजन खाया. ஹல்லேலூயா. हालेलुया. 5000 பேர். அது எப்படி சாத்தியம் சொல்லுங்க? 5000 लोगों ने भोजन किया, ये कैसे मुमकिन है? ஹல்லேலூயா. हालेलुया. இதுக்கு விளக்கம் கர்த்தரே சொல்லுகிறார். इसका जो है बात जो परमेश्वर ही बोल रहा है. எரேமியா 32 அதிகாரம் 27ஆம் வசனத்துல இதுக்கு விளக்கம் உண்டு. यिर्मयाह 32:27 को पढ़िए. ஹல்லேலூயா. அதை வாசிங்க. இதுதான் அதுக்கு விளக்கம். ஹல்லேலூயா. यही उसका जो उत्तर है. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் உண்டோ? क्या मेरे लिए ऐसा कोई नाम का काम जो मुमकिन है, नामुमकिन है? இல்லவே இல்லை, ऐसा नहीं है. இல்லவே இல்லை. ऐसा नहीं है. அதனால தான் மத்தேயு 19 அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. इसलिए मत्ती जो 19:26 में ऐसा लिखा है. ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். ये मनुष्य से नामुमकिन लेकिन परमेश्वर से मुमकिन है. சமாதான குறைவு இருக்கா? क्या समाधान की कमी है? தேவனாலே சமாதானம் உண்டாகும். परमेश्वर से समाधान होगा. பிரிவினை இருக்கா? क्या बंटवारा है? தேவனால் சமாதானம் உண்டாகும். परमेश्वर से जो मेल मिलाप होगा. பிரிவினையை நீக்கி கர்த்தர் இணைப்பார். जो जुदाई को परमेश्वर जो है खत्म करके एकत्र करेगा. கர்த்தரே செய்வார். परमेश्वर करेगा. கர்த்தரே செய்வார் அதை. परमेश्वर ही करेगा. ஆனால் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். पर लेकिन हमसे जो एक बात परमेश्वर, அதுக்கு நாம் கர்த்தாய் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி காத்திருக்க வேண்டும். उसको जो है हम परमेश्वर के जो के समूह में प्रार्थना करना है. ஹல்லேலூயா. हालेलुया. தேவனே சார்ந்திருக்க வேண்டும். परमेश्वर पे ही भरोसा रखना है. தேவன் குறைகளை நிறைவாக்க வல்லவர். परमेश्वर कमियों को दूर करके जो परिपूर्ण करने वाला है. எப்படியெல்லாம் ஜனங்கள் மத்தியில் குறை உண்டாயிற்று, தேவன் எப்படி நிறைவாக்கி மகிழ்வித்தார் என்பதை வசனத்தில் நாம் வாசித்தோம். जो लोगों में जो कमी हुआ कैसे परमेश्वर ने दूर किया हम पढ़ते हैं. அதை அப்படியே விசுவாசிக்கணும். वो वैसे ही विश्वास करना है. ஹல்லேலூயா. हालेलुया. திரும்ப வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். दोबारा ऐसे बताएंगे नहीं. அதை அப்படியே விசுவாசிக்கணும். वो वैसे ही विश्वास करना है. நமக்கும் அப்படி செய்வார். हमको भी ऐसे ही परमेश्वर करेगा. நமக்கும் அப்படி செய்வார். हमें भी परमेश्वर ऐसे ही करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னொரு காரியம் பாலைவனத்தில் और एक जो बात है जो है இஸ்ரவேல் ஜனங்களை इस्राएल के जो लोग थे, மோசேயினால் வழிநடத்தி வந்த அந்த ஜனங்களை जब इस्राएल के लोगों को जो मार्गदर्शन करके जब चला रहा था, ஜனங்களுக்கு ஹல்லேலூயா அவர்கள் இச்சித்தார்கள். परमेश्वर ने जो लोगों ने जो है वो कुछ इच्छा किया. ஆனால் கர்த்தர் இச்சித்து அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். परमेश्वर ने उनको जो है स्वर्ग से जो है जो मन्ना दिया था. அவர்கள் ஹல்லேலூயா கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். परमेश्वर ने उन्होंने जो मांगा था दिया था.
அவர்களுக்கு அங்க குறை உண்டாயிற்று. वहाँ उनको जो है उनके इसमें जो हृदय में कमीपन हुआ था. பாலைவனம் 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 बियाबान. ஜங்கல் பாலைவனம். பாலைவனத்தில் என்ன செய்வது? और जंगल में क्या करे? தேவன் மோசேயிடத்தில் சொன்னார். परमेश्वर ने मूसा से जो कहा, யாத்திராகமம் 16 निर्गमन 14 अधिकार 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது और 4 अधिकार को पढ़िए. போதும் போதும், அவ்வளோதான். நான் மோசேயிடத்தில் கர்த்தர் ஜனங்களிடத்தில் சொல்லும்படிக்கு மோசேயிடத்தில் சொன்ன காரியத்தை ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். परमेश्वर ने मूसा से लोगों को बताने के लिए ये बात कहा था. ஹல்லேலூயா हालेलुया. அதே போல கர்த்தர் उसी प्रकार परमेश्वर, அதே 8ஆம் வசனத்தை வாசிங்க. वो 8 वचन को पढ़िए. போதும். ஆமென், ஸ்தோத்திரம். பார்த்தீர்களா, கர்த்தர் மோசிட்ட சொன்னபடி இந்த ஜனங்களை திருப்தியாக்கும்படி அவர்கள் பூசிப்பதற்கு या परमेश्वर ने मूसा से कहा वैसे लोगों को जो भोजन तृप्त करने के लिए किया. காடைகளை வானத்திலிருந்து வர்ஷிக்க பண்ணார். जो स्वर्ग से जो है परमेश्वर ने इसको दिया था. ஆமென் आमीन. பார்த்தீங்களா, தேவனுடைய காரியம் எப்படியா இருக்கிறது? परमेश्वर का क्रिया कैसे होते हैं देख लीजिए. குறைகளை நிறைவாக்கினார். कमियों को जो है दूर करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. அதே யாத்திராகமத்துல அதே அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல வாசிங்க. उसी अधिकार में ஹல்லேலூயா. हालेलुया. வானத்திலிருந்து जो स्वर्ग से आसमान से காடைகளை வரச் செய்த தேவன் परमेश्वर ने जो उनको स्वर्ग से आने के लिए क्या अनुग्रह किया, அவர்களை போஷித்தார். उनका जो है वहाँ पे जो है जो परमेश्वर ने उनको भोजन दिया था. தேவன் அவர்களுடைய குறைகளை நிறைவாக்கினார். परमेश्वर जो उनके कमियोंपन को दूर किया. தேவனுக்கு எந்த இடமா இருந்தாலும் சரி, परमेश्वर के लिए कौन सा भी जगह हो, எப்பேற்பட்ட சூழ்நிலை அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. कैसे भी हालात हो, परमेश्वर के सामने नहीं वो टिक पाएगा. அவருடைய ஓங்கிய புயம், वो चला जाएगा. அவருடைய வல்லமை எந்த இடத்துல வெளிப்பட போதுமானதா இருக்குது. और परमेश्वर का जो सामर्थ्य वहाँ पे प्रकट होगा. கர்த்தர் அவர்களை போஷித்தார். அப்படி परमेश्वर ने जो वहाँ पे उनको भोजन दिया, தேவன் குறைகளை நிறைவாக்கினார். परमेश्वर कमियों को दूर किया. சாப்பிட்டார்கள், उन्होंने वहाँ पे भोजन किया. ஆனா ஒரு காரியத்தை அவங்கள்ட்ட ஆண்டவர் சொன்னார். लेकिन एक बात परमेश्वर ने उनसे कहा था, அன்றைய தினத்துக்குரிய காரியம் போதும், சேர்த்து வைக்காதன்னு சொன்னார் उस ஆண்டவர். दिन के लिए काफी है, जमा करके मत रखिए. ஆனா இவர்கள் लेकिन जो लोग थे, சில சமயத்தில் நம்ம சொல்ல முடியலாம், இந்த இந்த ஒத்த காத்தியத்தை நம்ம யாருக்கும் கொடுக்காம திங்கக்கூடிய சுவா உள்ளவங்க பார்த்தீங்கன்னா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு நமக்கு வேணுமே அப்படிங்கிற ஒரு அவகாட்சத்தனம் இருக்கும். அந்த மாதிரி நாளைக்கு கிடைக்கவோ கிடைக்காதுன்னு சொல்லி எல்லாம் சேர்த்து வச்சான். कभी कभी से लोगों में जो खुदगर्जी जो स्वभाव आता है, इसीलिए जो है कल के दिन मिलेगा कि नहीं करके लोग जमा करने को चालू किया था. ஆனா கர்த்தருடைய உத்தரவு என்ன? யாரும் சேர்த்து வைக்காதங்க என்று சொன்னார். परमेश्वर का आगे क्या कि कोई भी चीज जमा करके मत रखो. மோசே சொல்ல கேட்கல அவங்க. मूसा ने कहा, वो भी नहीं सुना. ஹல்லேலூயா. हालेलुया. தேவன் கோபம் கொண்டார். परमेश्वर का क्रोध उन पे आ गया. பின்பு அவர்கள் சேர்த்து வைத்தவைகள் என்ன ஆயிற்று? பூச்சி. फिर जो है उन्होंने जो संभाल के रखा था उस पे हालेलुया. वो कीड़ा पड़ने लग गया. தேவனுடைய சொல்ல கேட்காதவருடைய வாழ்க்கை இப்படிதான். परमेश्वर का जो अगर बोल के हिसाब से नहीं चलेगा तो ऐसी होगा. பயனற்று போயிடும், वो कोई लाभ नहीं देगा, பிரயோஜனமற்று போயிடும். उसका कोई फायदा नहीं होगा. ஆமென். आमीन. அவர்தான் வானத்திலிருந்து உனக்கு வனாந்தரத்துல கொடுக்கிறாரே. परमेश्वर तो स्वर्ग से हमें दे ही रहा है. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு அவிசுவாசம். लेकिन जो एक अविश्वास था, இன்னைக்கு தந்தவர் நாளைக்கு தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் ஆமென் இருக்க வேண்டும். कि आज ये मिल गया है, क्या कल मिलेगा कि नहीं, वो एक विश्वास होना चाहिए. ஆமென். आमीन. கர்த்தர் குறைகளை நிறைவாக்கினார். परमेश्वर ने कमियों को दूर किया, குறைகளை நிறைவாக்கினார். दूर किया तो वो परिपूर्ण किया. ஹல்லேலூயா. हालेलुया. அதே யாத்திராகமம் उसी जो निर्गमन में 15 அதிகாரம் 15 अधिकार 23, 24, 25 வாசி. 23, 24, 25. போதும் போதும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. हालेलुया. மோசே ஹல்லேலூயா
அந்த இடம் என்ன பேரு மாறாங்கிற இடத்துல வந்தபோது वहाँ पे जब महाराज उस जगह पे जब आए थे தாகம் உண்டாயிற்று. जो है लोगों को प्यास लगने लगा, தண்ணி தாகம் உண்டாயிற்று அவர்களுக்கு. जो पानी के लिए प्यास लगने लग गया. ஆனால் தண்ணி தாகம் உண்டாயிட்டு தாகத்தை தீர்க்கிறதுக்கு தண்ணீர் வேணும். தண்ணீர் இருக்கு ஆனா கசப்பா இருக்கு. जो प्यास के लिए पानी था लेकिन जो पीने लायक पानी नहीं था. ஒரு தாகம் உள்ளவனுக்கு, அல்லேலூயா, ஒரு தாகம் உள்ளவனுக்கு एक प्यासे को தண்ணீர் கொடுத்தா தான் தாகத்தை தீர்க்க முடியும். पानी अगर देंगे तो ही प्यास बुझेगी. கசப்பான நீரை கொடுத்தா குடிக்க முடியுமா? முடியாது. हाँ, कड़वा अगर पानी वगैरह देंगे तो ஐயோ, அவர்களுக்கு ஒரே முறுமுறுப்பு. उनको जो बहुत ही जो है बड़बड़ाना चालू हो गया. மோசேக்கு விரோதமா எழும்பி விட்டார்கள். मूसा के विरुद्ध जो है बगावत कर दिया. மோசே தேவனை நோக்கி மண்டாடுகிறார். मूसा ने परमेश्वर को प्रार्थना किया. ஆண்டவர், இந்த ஜனங்கள் நான் என்ன செய்வது, என்னை கல்லெறிய பார்க்கிறார்கள். उसने कहा कि हे परमेश्वर मैं क्या करूं, ये लोग நான் मुझे என்ன पत्थर செய்வது, मारे, मैं क्या करूं करके. குடிக்க இந்த ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை. पीने के लिए लोगों के पास पानी नहीं है. இருக்கிற தண்ணீர் கசப்பா இருக்கு. जो है पानी वो पीने लायक नहीं है. நான் என்ன செய்வது என்று முறையிட்டான் மோசே. मैं क्या करूं करके मूसा ने प्रार्थना किया. மோசேயினுடைய முறையிடுதலை கர்த்தர் கேட்டார். मूसा का जो प्रार्थना परमेश्वर ने सुन लिया. தேவன் செவி கொடுத்தார். परमेश्वर ने उसको कान लगा के सुना. அங்க உள்ள குறைகளை கர்த்தர் நிறைவாக்கினார். वहाँ का जो कमियों को परमेश्वर दूर कर ஆனா அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா? लेकिन वहाँ पे क्या एक बात हुआ. ஹல்லேலூயா. அவன் மோசே கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். அதான் முக்கியம். मूसा ने परमेश्वर की से प्रार्थना किया. எந்த காரியத்தை குறித்து நாம் தேவனிடத்துல தான் கேட்கணும். जो भी बात हो परमेश्वर से ही पूछना है. ஹல்லேலூயா. हालेलुया. சுய முடிவில் அவர் எதையும் முடிவெடுத்து செய்யல. कुछ भी जो है अपने खुद से नहीं करना. கொஞ்சம் அங்கிட்டு போய் ஏதாவது கொஞ்சம் தோண்டி பார்ப்போம், தண்ணீர் வந்தா குடிச்சிடலாமா, ஏதாவது ஷார்ட்கட் பிளானிங் எல்லாம் கிடையாது. நேர கர்த்தரை நோக்கினா மோசே. ऐसे जो शॉर्टकट नहीं करना है, सीधा परमेश्वर से ही प्रार्थना करना. நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கணும். हम और आज परमेश्वर से प्रार्थना करना. அப்போ தேவன் நமக்கு ஒரு அற்புதம் செய்வார். तो ही परमेश्वर जो है अचंबा कार्य करेगा. அப்பொழுது என்ன காரியத்துக்காக கர்த்தரை நோக்கினீர்களோ அதே கர்த்தர் முடிய செய்வார். உங்களுக்கு जिस बात के लिए हमने जो प्रार्थना करेंगे परमेश्वर उसको पूरा करेंगे. ஆமென். ஆமென். சுயத்துல ஒரு நாள் ஓடக்கூடாது. ऐसे भीड़ में नहीं भागना है. நிறைவாக்குறவர் நம் தேவன் ஒருவர் இருக்கிறார். जो परिपूर्ण वाला परमेश्वर करे. ஆமென். आमीन. அவர் ஜனங்களை என்ன செய்தார்? ஹல்லேலூயா. திருப்தியாக்கி அவர்கள் தாகத்தை தீர்த்தார். वो उन्होंने लोगों का प्यास बुझाया था. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. நம் குறைகளை அவர் தீர்க்கிறவர். हमारे कमियों को परमेश्वर குறைகளை அவர் என்ன செய்தார்? தீர்த்து நிறைவாக்குற தேவன். हमारे कमियों को दूर करके पूरा करने वाला है. மோசே அந்த மரத்தை வெட்டி கர்த்தர் அவனுக்கு காமித்த அந்த மரத்தை ஒரு கொப்பை வெட்டி அதில் தண்ணீரில் போட்ட பின்பு எல்லாம் அந்த கசப்பு தன்மையெல்லாம் உறிந்து விட்டு நல்ல தன்மையை உண்டாக்கி மதுரமாயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். परमेश्वर ने जो बताया था उस पेड़ को जो है उसका डाली को जो काट के पानी में डालने के बाद वो पानी पीने लायक हो गया था. இது எப்படி சாத்தியம்? ये कैसे हुआ? ஆம், அதான் தேவன் சொன்னார். वो परमेश्वर ने कहा மனுஷனால் கூடாது தேவனால் கூடும். जो मनुष्य से नामुमकिन है परमेश्वर से मुमकिन होगा. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். मनुष्य से जो नामुमकिन है वो परमेश्वर से मुमकिन होगा. இதான் காரணம் அதுக்கு. इसी का कारण है. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. சூழ்நிலையை மாத்துகிறவர். जो हालातों को बदलने वाला परमेश्वर है. சூழ்நிலையை மாத்துகிறவர். हालातों को बदलने वाला परमेश्वर है. ஹல்லேலூயா. हालेलुया. பின்பு उसके बाद நாம் ஹல்லேலூயா हालेलुया. ஆதியாகமம் 21:14 उत्पत्ति किताब 21वां अधिकार வாசிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகாரின் ஆமென் அங்கலாய்ப்பை கர்த்தர் கவனித்து விசாரித்தார். हागार के जो मन की जो तकलीफ है परमेश्वर ने सुन लिया. ஹல்லேலூயா. हालेलुया. தண்ணீர் தாகம், जो पानी की जो प्यास है, என் கண் எதிரே என் பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன். मेरे नजरों के सामने मेरे जो बेटा मर रहा है मैं नहीं देख सकता हूँ. தேவன் அந்த இடத்தில் தோன்றினார். परमेश्वर वो जगह में उपस्थित हुए. விசாரித்ததை விட விடவில்லை கர்த்தர். वहाँ पे उनका जो पूछताछ ऐसे करके नहीं छोड़ दिया. பிள்ளையின் தாகத்தை தீர்த்தார். जो बच्चे का जो प्यास. हालेलुया. हालेलुया.
நமக்கு அநேக காரியத்துல ஒரு தாகம் இருக்கு நமக்கு. हमको भी बहुत से बातों में जो एक प्यास होती है, அநேக காரியம் நமக்குள் ஆக வேண்டும், நடக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை, எதிர்பார்ப்போடு நாம இருக்கிறோம். कई बातों के बारे में हमारी इच्छा होती है कि वो हमें होना है, कैसे भी इच्छा होती है. அந்த நேரத்துல ஆகாருக்குள் அப்படிதான் இருந்திருக்கும். என் பிள்ளையுடைய தாகம் தீக்கப்படாதாங்கிற ஒரு ஏக்கம் தான் அவளுக்குள் இருந்திருக்கும். அதே போல हेगर के जो मन में वही था कि मेरे बच्चे का प्यास कैसे मुझे. நமக்குள்ளும் பல ஏக்கங்கள். हमारे अंदर भी बहुत सारे ऐसे जो इच्छा होगी. ஆகாருக்கு இறங்கின தேவன் जो हागार की जो सुनवाई जो कही आप परमेश्वर நமக்கும் இறங்குவார். हमारी भी सुनवाई करेगा, நம் குறைகளை நிறைவாக்குவார். हमारे कमियों को दूर करेगा, நம் குறைகளை நிறைவாக்குவார். हमारे कमियों को दूर करेगा. அவரை சார்ந்திருப்போம். परमेश्वर पे भरोसा रखें. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर से कोई कार्य ऐसे नामुमकिन नहीं है. சகலத்தையும் செய்ய வல்லவர். सभी कार्यों करने वाले सामर्थ्य. हालेलुया. हालेलुया. ஆகவேதான் கர்த்தர் குறைகளை நிறைவாக்குகிற தேவன். इसलिए जो परमेश्वर कमियों को दूर करने वाले परमेश्वर. हालेलुया. हालेलुया. இன்னொரு காரியத்தை ஈசாக்கு வாழ்க்கையில் நடைபெற்ற காரியத்தை பார்ப்போம். और ईसाक के भी जिंदगी में जो बात को जो हुआ उसे देखेंगे. ஆதியாகமம் 26 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கிறோம். उत्पत्ति 26-22 को पढ़िए. जेनेसिस 26-22. ஆமென். போதும். ஹalleluya. हालेलुया. ஹalleluya. பல முறை ஈசாக்கு வாழ்க்கையிலே எதிர்ப்பு. ईसाक की जिंदगी में कुछ जो विरोधी थे. அவன் முன்பிதாக்கள் ஆபிரகாம் தோன்றின அதே துருவியை திரும்பவும் அதை புதுப்பிக்கும்படி தோன்றினான். वो जो उनके जो आदि पिता जो स्थापित किए थे उसे फिर से वो करने के लिए गया. அதை திரும்ப எதிரிகள் சத்துருக்கள் மூடி மூடி போட்டார்கள். उसे जो फिर से जो शत्रुओं ने उसे बंद कर दिया. பொறாமை கொண்டவர்கள். वो उन पे जलन था. சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, ஒரு நன்மைக்கு ஏதான கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வரும்போது அதை தடை பண்ணுகிறார்கள் பொறாமை உள்ளவர்கள். हमारी जिंदगी कभी हम कुछ भलाई के लिए इकट्ठा हो गए, लेकिन जो शैतान है उसे रोकने की कोशिश करता है. ஆனால் கர்த்தர் ஹalleluya நமக்கு தடையை நீக்கும்படி, लेकिन परमेश्वर जो हम जो रुकावटों को दूर करने के लिए, தேவன் ஈசாக்கோடு இருந்த தேவன் ईसाक के साथ जो परमेश्वर था நம்மோடு இருந்து தடைகளை நீக்குவார். हमारे साथ रह के जो है रुकावटों को दूर करेगा, குறைகளை ஆமென் நிறைவாக்குவார். कमियों को दूर करेगा. ஹalleluya. हालेलुया. நம் கர்த்தர் குறைகளை நிறைவாக்குகிறவர். हमारे कमियों को जो है पूरा करने वाला परमेश्वर है. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் பெருகும்படி परमेश्वर ஈசாக்குடைய जो बड़े வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். ईसाक का जो है जिंदगी को आशीष किया, நம்மை அதே போல ஆசீர்வதிப்பார். हमें उसी प्रकार आशीष करे. ஆமென். आमीन. ஆனா ஈசாக்கை போல ஆமென் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் இருக்க வேண்டும். लेकिन ईसा की तरह हम भी परमेश्वर का भय माने, परमेश्वर की इच्छा आमीन. करने वाले रहे. கர்த்தர் அப்பொழுது ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் परमेश्वर ने ईसा को जब आशीष किया, நம்மை ஆசீர்வதிப்பார். हमें भी आशीष करेंगे. ஹalleluya. हालेलुया. அதே ஆதியாகமம் 26:12 கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆமென். ஹalleluya. हालेलुया. கர்த்தர் ஆசீர்வதித்ததனால தான் परमेश्वर ने आशीष किया, इसीलिए 100 மடங்கு அறுவடை, जो 100 गुना आशीष हुआ, 100 மடங்கு. 100 गुना आशीष. ஹalleluya. हालेलुया. தேவன் எவர்கள் கூட இருக்கிறாரோ परमेश्वर किसके साथ रहते हैं, ஹalleluya அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். उनकी जिंदगी जो आशीष में रहेगा. எல்லா சூழ்நிலைக்கும் தேவனே அவர்களை விடுவித்து ரட்சித்து அவர்களை பெருகச் செய்து ஆசீர்வதித்து மேன்மேல் உயர்த்துவார். सभी हालातों में उनके साथ रह के उनको आशीष करेगा. பயப்பட வேண்டாம். डरने की जरूरत नहीं. हालेलुया. हालेलुया. கர்த்தர் நல்லவர், परमेश्वर भला है, குறைகளை நிறைவாக்குகிறவர். कमियों को दूर करेगा. ஹalleluya. हालेलुया. ஆதியாகமம் அதே 28-20 வசனத்தை வாசித்து பாருங்க. जेनेसिस 28. இப்போ இதுல ஒரு காரியம் என்னன்னா, क्या एक बात गौर करने लायक है. இப்போ அதுல சில காரியத்தை நம்ம படிக்க வேண்டாம். காரணம் என்னன்னா, நீர் இருந்தல் தந்தால் தருவார், அதான் நம்ம பாயிண்ட். தந்தால் நீர் என் தேவனா இருப்பீர், இல்லைன்னா அப்படி ஹalleluya அப்படி அல்ல. यहाँ पे ऐसी बात नहीं कि अगर देंगे तो ही परमेश्वर करके ऐसी உன்ன बात. உணவு கொடுப்பா, परमेश्वर जो है भोजन देगा உடை தருவார், और जो वस्त्र भी देगा. கடுகளும் சந்தேகம் வேண்டாம். ऐसे जो छोटा सा भी जो संदेह न हो. ஆமென். आमीन. கடுகளும் சந்தேகம் வேண்டாம். थोड़ा भी जो है संदेह न हो. ஹalleluya. हालेलुया. உனக்காய் தம் ஜீவனை கொடுத்தவர்
तुम्हारे लिए अपने जीवन को ही देने वाला परमेश्वर உணவு கொடுக்க மாட்டாரா? क्या तुम्हें भोजन नहीं देगा? உடை கொடுக்க மாட்டாரா? क्या वस्त्र नहीं देगा? அல்லேலூயா. हालेलुया। இதைத்தான் லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்தை வாசிங்கள். यही जो लूका 12:29 में भी इसी लिखा है। பாத்தீங்களா? சந்தேகப்படாமல் இருங்கள், கேளாமல் இருங்கள். ஆமென். ऐसे संदेह मत करो, ऐसे लिखा है। हम தேவனிடத்தில் எதிர்பார்க்கும் போதெல்லாம் அல்லேலூயா परमेश्वर से जब हम अपेक्षा करेंगे விசுவாசத்தோடு எதிர்பார்க்கணும். तो विश्वास से हम अपेक्षा करें, அதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும். ये परमेश्वर के लिए प्रिय बात है। அவர்கிட்ட டிமாண்ட் பண்ணக்கூடாது. परमेश्वर से जो है डिमांड नहीं करना है। நீர் இதை செய்தால் நான் உமக்கு செய்வேன், आपने अगर ऐसे करेंगे तो हम ये करेंगे करके, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம் போன்றவார் பாரு. परमेश्वर करेंगे कि तुम कुछ मत करो, चले जाओ। அவரை திருப்திப்படுத்த முடியுமா? क्या हम परमेश्वर को जो है समाधान कर सकते हैं? எல்லாவற்றையும் அவரை சிருஷ்டித்து सभी बातों को उन्होंने सृष्टि किया है। அவர் உண்டாக்கின பூமியில நீ வாழ்ந்துகிட்டு நான் வாழ்ந்துகிட்டு परमेश्वर ने सृष्टि किया जो धरती पे हम जी அவருக்கு रहे हैं, என்ன நாம் திருப்திப்படுத்துவது? तो हम परमेश्वर को लिए हम क्या तृप्त कर सकते हैं? அவர் சொல்ல கேட்டு பேசாம இருக்கணும். परमेश्वर जो बोले उसको सुनकर हम शांत से रहना है, அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். तभी हमें परमेश्वर आशीष करके ऊंचा उठाएगा, குறைகளை தேவன் நிறைவாக்குகிறவன். कमियों को दूर करके पूरा करेगा। யாக்கோபை ஆசீர்வதித்தார், जैकब को जो आशीष किया, பிள்ளை செல்வத்தை கொடுத்து 12 கோத்திரத்துக்கு தலைவனாய் आमीन, जो पुत्र संतान देके उनको जो कई लोगों का जो सरदार बनाया। ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. हालेलुया। நாம் தேவன் ஆசீர்வதித்து நம்மளை பெருகச் செய்கிறவன். हमारे जो परमेश्वर आशीष करके हमें बढ़ाने वाला परमेश्वर है। ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. परमेश्वर की महिमा हो। இன்னொன்று 1 ராஜாக்கள் 17:3 வாசிங்க. 1 Kings 17:3 को पढ़िए। எத்தனை வாசித்தீங்க? ஹல்லேலூயா. எலியா இந்த நாட்கள்ல பஞ்சம் உண்டாயிற்று தேசத்தில். उस काल में जो देश में जो है एक अकाल पड़ गया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தரே உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறார். परमेश्वर ही एक सुझाव दे रहे हैं, கர்த்தரே ஆலோசனை கொடுக்கிறார். परमेश्वर ही जो है सुझाव दे रहे हैं। ஹல்லேலூயா. திரும்ப படிங்க. ஆமென். கர்த்தருடைய ஆலோசனைப்படி எலியா என்ற பக்தன் परमेश्वर के जो सुझाव के अनुसार கேரித் அந்த ஆற்று ஆமென் அங்க ஒளிந்து இருந்தான். அங்க இரு, உன்னை போஷிக்கும்படி காகத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். हालेलुया। यहाँ पे परमेश्वर ने जो केरी करके जो जगह में जब थे तो एक कौवे के द्वारा जो भोजन का बंदोबस्त किया था। சொன்னபடியே எலியாவை போஷித்து ஆமென் தாகத்தை தீர்த்து हालेलुया கர்த்தர் அவன் குறைகளை நிறைவாக்கினார்। परमेश्वर ने जो है वहाँ पे उनके जो खाने के लिए भोजन और पीने के लिए पानी देके उनको तृप्त किया। 9 படிங்க। 9 वचन को पढ़िए। பாத்தீங்களா, பராமரிக்கும்படி கர்த்தரே பராமரிக்கும்படி எலியாவை அங்க ஒரு விதவை ஏமேன், அந்த ஊர் பெயர் சாரிபாத், அதுல உள்ள ஒரு ஸ்திரீ தான் விதவை ஏமேன்। हालेलुया। वहाँ पे जो है एलिया का जो देखरेख करने के लिए परमेश्वर ने एक विधवा स्त्री को उन्होंने आज्ञा दिया था। எலியாவே தீர்க்கதரிசி எலியாவே கர்த்தர் சாரிபாத் ஊருக்கு போகும்படி கர்த்தர் உத்தரவு கொடுத்து அவன் போய் அங்க அந்த சாரிபாத் விதவை என்கிற இடத்திலே அந்த விதவிடத்துல அவன் போய் அப்பம் கொண்டு வா தண்ணீர் கொண்டு வா என்று கேட்டு ஹல்லேலூயா வேங்கி பணுகினான், சாப்பிட்டான்। அவள் கொடுக்கிறது கொஞ்சம் தயக்கம் காமித்தான்। இல்லை என் பிள்ளைகளும் எங்களுக்கே ஒன்று தான் இருக்கு, 2 பேருக்கும் 2, அதுக்கு 2 விறகு பிறகு கொண்டிருக்கேன், சாப்பிட்டு ஜீவனை விடணும் அப்படிங்கிற பிளானிங்கில் அவங்க இருக்க, அதில் கூட இருந்த எலியா வந்து கேட்டானா இங்கிருந்து கொடுக்க என்று சொல்லி நினைச்சிருப்பா। நீ கொடு முத பின்பு பார் என்று சொல்லி இந்த தேவ மனுஷன் சொன்னான்। பின்பு கொடுத்து ஹல்லேலூயா அதெல்லாம் கர்த்தருடைய உத்தரவு கொடுத்தால் वहाँ पे जो है उस विधवा के पास जो एलिया जो भविष्यवक्ता था कि भोजन के लिए जो मुझे दो, तो उन्होंने कहा कि हमारे पास बहुत कम है करके, लेकिन फिर भी एलिया ने बोला कि मुझे दे दो, तो उन्होंने उनको दिया था। हालेलुया। एलिया சொன்னபடியே एलिया ने जैसे कहा उसके अनुसार கொடுத்து பார் கொடு பின்பு உன் மாவு செய்கிற அந்த தொட்டில உன் மாவு ஆம் குறையாது, எண்ணெய் களஞ்சியம் ஆமே நிரம்பி கொண்டிருக்கும்।
அதே போலதான் அங்க ஆயிட்டு 10ஆம் வசனத்தை வாசிங்க. ம் ம் ஆ ம் ஆ ம் ஹல்லேலூயா. 15 வாசிங்க பின்பு. ஹல்லேலூயா. हालेलुया. தெரியுங்களா, எலியாவின் சொற்படி செய்தனால அல்ல, தேவனுடைய உத்தரவு. ये एलिया के बात के अनुसार नहीं, परमेश्वर की आज्ञा के अनुसार. ஏன்னா ஆசீர்வதித்தது தேவன், ये आशीष करने वाला एलिया परमेश्वर अल्ल. एलिया नहीं था. எலியாவுக்கே தெரியாது மேப்பு எங்க போகணும்னு. கர்த்தர் சொல்லி தான் அவர் போனாரு விதவி, இல்லைன்னா அவர் அங்கனே தான் வந்திருப்பாரு. एलिया को भी पता नहीं था कहाँ जाने, लेकिन परमेश्वर ने कहा इसलिए गया. கர்த்தர் போஷித்தார். ஹல்லேலூயா. परमेश्वर ने उनका ख्याल रखा. ஆமென். आमीन. கர்த்தர் தான் நம்மளை போஷிக்கணும். परमेश्वर ही हमारा ख्याल रखना है. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். परमेश्वर हमें आशीष करेगा. பின்பு அங்க என்ன நடந்துச்சு? उसके बाद क्या हुआ? அந்த ஒரு விறகு தான் இருக்கு, 2 ஆமாம் விறகு தான் இருக்கு. நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு நாங்கள் ஜீவனை விடுப்போம்னு சொன்னவள், जो स्त्री ने कहा था कि हम लोग खा के अभी मर जाएंगे, பஞ்ச நாட்கள் முடியும் வரையும் அங்க குறைபடவில்லை. जो अकाल का काल मूल्य जो खत्म होने तक जो इनके घर में जो आगार की कुछ कमी नहीं हुआ. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்து ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த விதவை, परमेश्वर के जो वचन के अनुसार जो आशीष पाए वो ஹல்லேலூயா. विश्वास करी थी. கர்த்தர் ஆமென் ஆசீர்வதித்து பெருகச் செய்கிற கர்த்தர். परमेश्वर आशीष करके जो है हमें जो बढ़ने वाला परमेश्वर है, குறைகளை நிறைவாக்குகிறவர். हमारे कमियों को दूर करके पूरा करने वाला. ஹல்லேலூயா. हालेलुया. பஞ்ச நாட்கள் வரையிலும் மாகு குறையவில்லை. उस जो अकाल के जो काल में भी जो आगार की कोई कमी नहीं हुई, என்னையும் குறைவில்லை. तेल की भी कोई कमी नहीं हुई. தேவன் ஆசீர்வதித்தார். परमेश्वर ने आशीष किया. நம்முடைய வாழ்க்கையிலும் हमारी जिंदगी में भी ஹல்லேலூயா ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் சில போராட்டங்கள் இருக்கிறது, कुछ काल तक जो है कुछ संघर्ष रहेगा, சில பாடுகள் இருக்கிறது. कुछ जो तकलीफों होगा, நிச்சயமாய் கர்த்தர் लेकिन निश्चय ही परमेश्वर வரக்கூடிய நாட்கள்ல आने वाले दिनों में ஹல்லேலூயா हालेलुया குறைகள்லாம் நீக்கி, कमियों को दूर करके, பாடுகள்லாம் நம்ம விட்டு அகற்றி, सभी तकलीफों को भी हटाकर, பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, जो तकलीफों को जो एक अंत लेके आके சமாதானத்தின் பாதையில் நம்மளை நடத்தி செல்வார். समाधान के मार्ग हालेलुया. मार्गदर्शन करेगा. பெருகச் செய்வார். हमें जो है बढ़ाएंगे. நம் தேவன் குறைகளை நிறைவாக்குகிறவர். हमारे परमेश्वर जो कमियों को दूर करने वाला परमेश्वर, மனுஷனால் கூடாது தேவனால் கூடும். मनुष्य से जो नामुमकिन है परमेश्वर से मुमकिन होगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகவே தான் நம்முடைய தேவன் इसलिए जो हमारा परमेश्वर है ஆச்சரியமானவர், वो आश्चर्य परमेश्वर है, அதிசயமானவர், वो अतिशय परमेश्वर है, ஆலோசனை கர்த்தர். वो जो हमारे जो है सुझाव देना परमेश्वर. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகவே தான் கர்த்தர் इसलिए जो परमेश्वर நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை हमारे हमारे साथ ही रहते हैं, நாம் மறந்து போக கூடாது. ये हमें नहीं भूलना है. நம் குறைகளை, हमारी जो कमियों को, ஏன் இப்படியெல்லாம் அதிசயங்களும் அற்புதங்களும் அங்க நிகழ்ந்தது? कि किस लिए वहाँ पे जो ऐसे सब बातें हुई थी. உபாகமோ 2 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க. निर्गमन 2:7 को पढ़िए. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. பார்த்தீங்களா, 40 வருஷமும் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 साल इसराइल के जो लोगों जो थे வனாந்தரத்திலே நடந்து திரிந்தார்கள். उस जंगल के जो रास्ते से जो है वो लोग उनको यात्रा कर रहे थे. ஹல்லேலூயா. हालेलुया. மிக சுலபமா கானான் தேசத்துக்கு அடைய வேண்டிய அவர்கள் बहुत ही आसान तरीके से कानान देश में प्रवेश करने वाले ये लोग, கீழ்ப்படியாத காரணத்தினால उनके जो है अधीन न होने के कारण சுத்திக்கிட்டு சொல்லி ஆண்டவர் விட்டுட்டார் ரவுண்டிங்கள. परमेश्वर ने उनको वहीं पे जो है भटकने के लिए छोड़ दिया. அந்த பயணத்தில் அவர்கள் பட்ட பாடு, उस यात्रा में उनको जो आए जो तकलीफ, தண்ணீர் தாகம், पानी की जो प्यास, உணவுள்ளாங்க भोजन की जो जरूरत, எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவாக்கினார். परमेश्वर ने सभी जरूरतों को पूरा किया. ஆமென்.
आमीन। மன்னாவை கொடுத்தாரு ஒரு பக்கம், तो मन्ना जो स्वर से ले दिया, தாகத்தை தீர்த்தாரு, प्यास को बुझाया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்பத்தை ஆசீர்வதித்து ஐயர் வேற சாப்பிடும்படி திருப்தியாக்கினார். जो रोटी को आश्चर्य से 5,000 लोगों को खाने के लिए तृप्त किया। நம் தேவனுடைய நடத்துதல் விதம் இருக்கு பாருங்க, हमारे जो परमेश्वर का चलावट जो है அது ஒரு சம்பிரதமான ஒரு விதம், वो एक ये बहुत ही आश्चर्य बात है, அது ஒரு நிறைவுள்ள ஒரு விதம். वो परिपूर्ण वो एक बात है। எப்படி அவர் நடத்துகிற விதத்தை யோவேல் 2 அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்க. योग दूसरा अधिकार 26 वचन को पढ़िए, योग 2:26। ஸ்தோத்திரம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு, எடுத்து வாசிங்கள். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் இந்த உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது போல இந்த உலகத்தில் வேற யாருக்குமே செய்யும். जैसा परमेश्वर ने इस्राएल के लोगों के लिए किया, वैसे शायद को और किसी ने नहीं किया होगा। ஆச்சரியம், बहुत ही आश्चर्य बात है, அதிசயம், अचंबा बात है। பிரமிக்கத்தக்க, सभी लोग जो है आश्चर्य करने जैसे हैं। ஆச்சரியப்படத்தக்க காரியம். ऐसे बहुत ही बड़ी बात है। தேவனாய் கர்த்தர் கூட இருந்ததனால, परमेश्वर उनके साथ रहा, इसीलिए ஹல்லேலூயா, हालेलुया। அவர் குறைகளை ஆமென் நிறைவாக்குகிற தேவன். वो कमियों को दूर करके पूरा करने वाला परमेश्वर है। நம்முடைய வாழ்க்கையிலும் குறை வரும்போது, हमारी जिंदगी में जो कमीपन आता है, சில பிரசன்ன சூழ்நிலைகள் நமக்கு நேரிடும் போது, कुछ हालत जो हमें जिंदगी में जो आता है, அது மாறா இருக்கிறது போல இருக்கும். ऐसे मारा के जैसा होगा, அந்த மாறாவை போல கசப்பான ஒரு சூழ்நிலை போல மாறா இருக்கும். वो मारा की तरह जो कड़वा ऐसा होगा, தேவன் லெகுவாய் மாற்றிடுவார். लेकिन परमेश्वर जो है उसे वो मीठा कर देगा। ஆமென். आमीन। மாறாவின் கசப்பை மாற்றினவர் मारा का जो है कड़वापन को दूर करने वाला परमेश्वर நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். हमारी जिंदगी को भी बदलेगा। அப்பத்தை ஐயர் வேற போஷிக்கும்படி வழி நடத்தினவர் நம்மையும் போஷிப்பார். रोटी को 5,000 लोगों को खाने के लिए जैसे किया, तो परमेश्वर हमें भी मार्गदर्शन करेगा। சந்தேகப்படக்கூடாது. हमें जो संदेह नहीं होना है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ रहेगा। யாக்கோபை ஆசீர்வதித்தார், याकूब को परमेश्वर ने आशीष किया, ஈசாக்கை ஆசீர்வதித்தார். इसहाक को परमेश्वर ने आशीष किया। ஈசாக்கு வாழ்க்கையில இருந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி, ईसा की जिंदगी में जो संघर्ष था उसको एक परमेश्वर ने अंत लाया। ஈசாக்கோடு வாக்குவாதம் பண்ணி சண்டையிட்ட எதிர்த்தவர்கள் ஒரு நாள் வந்தது ஒப்புரவாகும்படி. ईसा के साथ जो वाद विवाद करने वाले लोग थे, एक समय उनके साथ जो समाधान करने के लिए आए। அவர்களாகவே தேடி ஈசாக்கை, உம்மோடு நிச்சயமாய் தேவன் கூட இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், அதனால உம்மோடு உடன்படிக்கை செய்ய வந்திருக்கிறோங்கிறார்கள். जो वाद विवाद करने वाले लोग थे, वही एक दिन आके गवाही दे कि निश्चय तेरे साथ परमेश्वर, इसीलिए हम जो है समाधान के लिए आए करके। ஏன் இப்படி நடந்தது? क्यों ऐसा हुआ था? இதுக்கு விளக்கம் நீதிமொழி 16:7 வசனத்தை வாசிங்க. இல்ல ஆ ஆ போதும். ஹல்லேலூயா. हालेलुया। ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார், பாத்தீங்களா? அதான் நான் சொல்லுவேன், इसहाक के साथ परमेश्वर था। உம்மோடு கர்த்தர் கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டுகொண்டோம். तो तुम्हारे साथ परमेश्वर है, हमने जान लिया है। அதனால பயந்தார்கள், உடன்படிக்கை பண்ண வேண்டும். इसलिए डर के जो है उनके साथ जो समाधान करने के लिए है। முத எதிர்த்து நின்ன கூட்டம், पहले जो है उसके विरुद्ध खड़ा रहे जो लोग, அது முத ஈசாக்கை விரோதித்த கூட்டம். पहले जो है इसहाक के जो विरोधी होते हैं, இப்ப சூழ்நிலை எப்படி மாறுது பாருங்க. हालात भी कैसे बदल गए। ஹல்லேலூயா. हालेलुया। நம்மோடு கர்த்தர் கூட இருக்கும்போது हमारे साथ जो परमेश्वर रहेंगे, சூழ்நிலை நமக்கு ஆமென் சாதகமாய் மாற்றிடுவார். जो हालात जो है हमें जो परमेश्वर बदल देगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர், परमेश्वर भला है, அவர் பராக்கிரமம் செய்வார். वो जो है परमेश्वर आश्चर्य करेगा। நாம் தேவனை போல பராக்கிரமம் செய்ய இந்த உலகத்தில் வேற யாரால முடியாது. हम हमारे परमेश्वर जैसा पराक्रम करने वाला संसार में कोई नहीं है। வல்லமுள்ள தேவன், वो सामर्थ्य परमेश्वर है, பயங்கரமான தேவன், वो एक ஆச்சரியமான தேவன், वो आश्चर्य परमेश्वर है, குறைகளை நிறைவாக்குகிறவர். कमियों को दूर करने वाला परमेश्वर। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப அந்த எகிப்துல अभी वो उस मिस्र में 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க இல்லையா? जो 400 साल जो है गुलामी में थे, அவர்கள் புறப்பட்டு அங்கிருந்து வரும்போது जब ये वहां से जो है उनको यात्रा शुरू किया, ஏற்கனவே அவர்கள் அடிமையா இருந்தார்கள். मिस्र में तो गुलामी थे, அடிமையா இருந்துட்டு திரும்ப தங்கள் தேசத்துக்கு வருகிற இடத்துல எது இருக்குமா? இருக்காது. அதான் சொல்லல, அவர்களே அடிமையா இருந்திருக்கிறார்கள். गुलाम थे, लेकिन वहां से जब यात्रा शुरू किया उनके पास क्या होगा? कुछ नहीं होगा। அப்போ வெள்ளியோடு பொன்னோடு எப்படி புறப்பட்டு வந்தார்கள்? फिर सोने चांदी से कैसे वो वहां से निकले?
அல்லேலூயா. हालेलुया. சங்கீதம் 105 அதிகாரத்திலே Psalm 37 வசனத்தை வாசிங்க. 105:37. அல்லேலூயா. வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். सोने और चांदी से जो है भरा वो उनका यात्रा जो शुरू हुआ. அல்லேலூயா. हालेलुया. எப்படி அடிமையா இருந்தவர்கள் வெறுமையா தானே வரணும். ஆளா गुलाम थे खाली हाथी लौटना चाहिए था, लेकिन எப்படி வெள்ளியோடு பொன்னோடு வந்தார்கள்? कैसे सोने और चांदी से आए. தேவன் அன்றே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். परमेश्वर उस दिन एक बात को बोला था. யாத்திராகம் 3 निर्गमन 3 अधिकार யாத்திராகம் 3 21 22 வாசிங்க. 3 अधिकार 21 और 22 वचन को पढ़िए. ம் 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 அல்லேலூயா. हालेलुया. பார்த்தீர்களா கர்த்தருடைய வார்த்தை. परमेश्वर தேவன் का बात. அவர்களை வெறுமையாய் விடவில்லை, परमेश्वर ने खाली हाथ वहां से नहीं நிறைவாய் அனுப்பினார். भरपूर उनको भेजा था. அல்லேலூயா. हालेलुया. நிறைவாய் அனுப்பினார். उनको जो भरपूर होके वहां से. அல்லேலூயா. हालेलुया. நம்மோடு கர்த்தர் கூட இருக்கிறபடினால் हमारे साथ ही परमेश्वर है, इसीलिए நம்மையும் நிறைவாய் வைப்பார், हमें भी जो है परमेश्वर भरपूर நிறைவாய் करेगा, நடத்துவார். भरपूर हमें चलाएगा. அல்லேலூயா. हालेलुया. பிலிப்பியர் 4 அதிகாரம் फिलिपियों 4 अधिकार 19 வசனத்தின்படி 19 वचन के अनुसार தேவன் தம்முடைய மகிமையின் ஐசத்தின்படி என் குறைகள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கினார். परमेश्वर अपने जो महिमा வாசிங்க. அல்லேலூயா. परमेश्वर अपनी கர்த்தர் महिमा மகிமையின் தம்முடைய ஐசத்தின்படி நம் குறைகள்லாம் நிறைவாக்கிட்டார். परमेश्वर अपनी महिमा के उस दौलत से हमारे सभी कमियों को दूर करेगा. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது, परमेश्वर जब हमारे साथ रहेंगे, கர்த்தரை நாம் எப்பொழுது ஏற்றுக்கொண்டு வருமோ, परमेश्वर को हम हमेशा जो स्मरण करना है. அல்லேலூயா, हालेलुया. அன்னையிலிருந்து நமக்குள்ள நிறைவு வந்துட்டு, उसी वक्त हमारे हालेलुया. में परिपूर्ण हो गए. நிறைவு வந்தாச்சு. जो परिपूर्ण அதனால தான் வேதத்துல வாசித்தோம், 1 கொரிந்தியர் 13:10 வாசித்தோம் இல்லையா? पहली कोरिन्थियों நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும். जब भरपूर அல்லேலூயா. कमी जो है, ஆமென். நாம் இயேசுவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்னையிலிருந்து தேவன் கிறிஸ்துவுக்குள் அவர் மூலமாய் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நாம் குறைவெல்லாம் எல்லாம் நிறைவாக்கிட்டார். हमने जब भी परमेश्वर को अपना लिया, तभी अपने जो महिमा के जो दौलत से हमारे कमियों को सब दूर कर दिया. அல்லேலூயா. हालेलुया. நிறைவாக்கிட்டார். जो परिपूर्ण कर दिया. நாம் தேவன் குறைகளை நிறைவாக்குகிறவர். हमारा परमेश्वर जो है कमियों को दूर करने वाला परमेश्वर है. ஒருவரையும் அவர் ஆமென் வெறுமையாய் விடுவதில்லை. किसी को वो खाली हाथ नहीं छोड़ता. அடிமையா இருந்த ஜனங்களை கூட தேவன் வெறுமையா விடாமல் வெள்ளியோடு பொன்னோடு புறப்படப்பட செய்தவர். जो जो गुलाम जो देश में थे, परमेश्वर ने सोने चांदी से जो भर के वहां से यात्रा शुरू किया. நீங்களும் நானும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். आप और हम उसी परमेश्वर को हमने अपना लिया है. ஆமென். அப்போ ஆவிக்குரிய யூதர்களாகிய நம்மை ஆசீர்வதிப்பது உண்மை. तो आत्मिक जो यहूदी हमें परमेश्वर आशीष करना निश्चय है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் குறைகளை நிறைவாக்குவார். परमेश्वर कमियों को दूर करेगा. கர்த்தர் குறைகளை நிறைவாக்கி வழி நடத்துகிறவர். परमेश्वर जो कमियों को दूर करके हमें चलाने वाले. திராட்சை ரசம் குறைபட்ட போது जो दाखरस जब कम हुआ था, அங்க வந்து அற்புதம் செய்தார். वहाँ पे परमेश्वर ने आश्चर्य काम किया. ஆமென். आमीन. அங்க நிறைவாக்கினார். वहाँ पे जो परिपूर्ण किया, குறைகளை நிறைவாக்கினார். जो कमियों को दूर किया. ஜனங்கள் வனாந்தரத்தில் தாகத்தினால் இருந்தார்கள், அலைந்தார்கள். लोग जो है जंगल में जो है प्यासे थे, தாகத்தை தீர்த்தார். प्यासों को बुझाया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. கர்த்தர் தாகத்தை தீர்த்தார். परमेश्वर ने जो प्यास बुझाया. எப்படி தீர்த்தார்? ஆதியாகமம் யாத்திராகம் 17 அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க. निर्गमन 17:1 को पढ़िए. ம் ம்
ஆ ஆ ம் ம் போதும் போதும் ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம் அங்கே வெளிப்பட்டார், மோசையோடு கூட இருந்தார். वहाँ परमेश्वर जो है उत्पन्न हुए और मूसे के साथ था. கர்த்தர் தாகத்தை தீர்த்தார். அங்கேயும் परमेश्वर ने प्यास को बुझाया கண்மலை மேல். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தண்ணீரை உண்டாக்கி அவர்கள் தாகத்தை தீர்த்தார். उस चट्टान से जो है पानी निकाल के परमेश्वर ने लोगों के प्यास बुझाया. மோசையோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். मूसा के साथ रह परमेश्वर ने बड़ा कार्य किया था. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமென் கர்த்தர் அப்படியே செய்வார். हमारी जिंदगी में परमेश्वर भी ऐसे ही अचंबा कार्य करे, குறைகளை நிறைவாக்குகிறவர். कमियों को दूर करने करे. ஹல்லேலூயா, हालेलुया. குறைகளை நிறைவாக்குகிறவர். परमेश्वर कमियों को दूर करने वाला परमेश्वर है. நாம் கர்த்தரே சார்ந்திருப்போம். हम परमेश्वर पे ही भरोसा रखें, கர்த்தரே சார்ந்திருப்போம். परमेश्वर पे भरोसा रखें. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. उनके द्वारा नामुमकिन ऐसे कोई बात नहीं है. சகலத்தையும் செய்ய வல்லவர். सभी कार्यों करने वाले सामर्थ्य. தேவனாய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்ததுனால தான் परमेश्वर उनके साथ रहने इसीलिए हुआ. 40 வருஷமாய் 40 साल அவர்கள் அணிந்திருந்த பாதரட்சை தேயவில்லை. उनके जो है जो जो पैर के चप्पल जो वो भी घसे नहीं थे. வஸ்திரம் பழமையானதில்லை. जो उनके जो वस्त्र है वो भी जो खराब नहीं हुआ था. சோர்வடைவுள்ள அவர்கள் वे ना उनके थके हुए थे. கர்த்தரே அவர்களுக்கு நிழலாய், परमेश्वर ही उनके लिए जो है छाव बन के, பலனாய் उनको जो ताकत बन के இருந்து வழி நடத்தினார். उनको जो है मार्गदर्शन किया. அந்த தேவன் वही परमेश्वर நம்மோடு இருக்கிறார். हमारे साथ है. நம்மை நடத்துவார். हमें जो है मार्गदर्शन करेंगे. நம்மை நடத்துவார். हमें जो मार्गदर्शन करेंगे. நம்மளை தாங்குவார். हमें जो है நம்மளை संभालेगा. சுமப்பார். हमें ये उठाएगा. ஹல்லேலூயா. நமக்குரிய எல்லா காரியத்தையும் हमारी सभी बातों को தேவனிடத்தில் ஒப்படைத்து விடுவோம். परमेश्वर पे हम सौंप दें. அவரே நம்முடைய காரியத்தை வாய்க்கச் செய்வார். उसी में हमारे कार्य को, அவரே நம்ம வாழ்வை ஆசீர்வதிப்பார். हमारी जिंदगी को आशीष करेगा. நம் குறைகளை நீக்கி நிறைவாக்குவார். अब हमारे कमियों को दूर करेगा. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर को महिमा हो. ஒரு பாடல் இருந்தாங்க, அந்த இதை பெர்க்மன்ஸ் பாடல் एक गीत गाएंगे 282 அந்த பாடல் பாருங்க. திருப்தியாக்கி நடத்துவார் இருக்கா? திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. 5 அப்பங்களை 1000 பெருகச் செய்தா, 5 அப்பங்களை 1000 பெருகச் செய்தா. 5000 ஆண்களுக்கு வயறார உணவளித்தான். 5000 ஆண்களுக்கு வயறார உணவளித்தா. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்தாரே, பொன்னோடு பொருளோடு
குணப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். காடர்கள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நீடிய ஆயுள் தந்து நிறையோடு நடத்துவாரா. நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர்வயதானாலும் பசுமையாய் வாழச் செய்வார். நாம் முதிர்வயதானாலும் பசுமையாய் வாழச் செய்வார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். இந்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.